You are watching Grace Television. இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லும் பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். தேவ வார்த்தையை கவனியுங்கள், இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24:10. ஏற்கனவே இந்த வார்த்தைகளை எல்லாம் நானும் மற்றவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் யாவும் நம்முடைய வாழ்க்கைக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதில் சந்தேகமில்லை. நீதிமொழிகள் 24:10 ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, சோர்ந்து போகாதீங்க. சோர்வு தான் இருக்குதே நம்ம வாழ்க்கையில். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒருத்தவங்க ஒன்று பேசினாலே சோர்ந்து போகிறோம். நல்ல சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நல்லா பழகிறவங்க அப்படி முறைச்சிக்கிட்டு போனால் சோர்ந்து போகிறோம். இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு என்ன பண்ண போதோ எப்படி நடக்க போதோன்னு பார்த்து உள்ளத்துக்குள்ளே தங்களை அறியாத சோர்வு. எதையும் கண்டுக்காத இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் சோர்வுக்கு காரணமாய் மாறுகிறது. அந்த இடத்தில் படிக்கிறது என்ன? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதீங்க. அப்படி சோர்ந்து போனீங்கன்னா உங்களுடைய பலன் குறுகி போயிடும். ஆபத்து வரும் தான். ஆபத்தான சூழ்நிலையில் சோர்ந்து போகக்கூடாது என்பது தான் ஆண்டுடைய வார்த்தை. சரி, ஏன் அப்போ என்ன செய்யணும்? ஆபத்தான நிலை வரும்போது நாம் உட்கார்ந்துருக்கும் போதே ஆபத்து வருது. ஒரு தண்ணி எடுத்து குடிக்கும் போதே ஆபத்து வருது. பிரயாணத்தில் போகும்போது ஆபத்து வருது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளேயும் சரி வெளிப்படையாகவும் ஆபத்தில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை, ஆபத்து நேரத்தில் பதில் கொடுக்கிறவரை, ஆபத்து நேரத்தில் விடுவிக்கிறவரை, ஆபத்து நேரத்தில் அனுகூலமாக இருக்கிறவரை நாம் சார்ந்து கொள்ளணும். அவ்வளவுதான், வேறு வழி கிடையாது. எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வரும் தெரியாது. அவரை சார்ந்து கொள்ளணும். ஆனால் நாம் தேவனை சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய சுயத்துக்கே இடம் கொடுத்து நாம் விரும்புகிறபடி ஆண்டவருக்கு பிடிக்காத, நம்மை படைத்த தேவன் வெறுக்கிற, அருவருக்கிற காரியங்களை செய்தால் கடவுள் எங்கே பார்க்கிறார்? நாம் எல்லாத்தையும் எப்படியும் இருந்துருவோம், அதன் பிறகு அப்பான்னு கூப்பிடுவோன்னு நினச்சிங்கன்னா ஆபத்து நேரத்தில் கைவிடப்படுவோம். ஏன்னா ஒரு வசனம் இருக்கு பாருங்கள், நீதிமொழிகள் 1 அதிகாரத்தின் 26, 27 வசனத்தில் நாம் படிக்கிறோம். 1 அதிகாரம் 26, 27. ஆகையால் நான் உங்களை விட்டுருவேன், ஆபத்து காலத்தில் நான் நகைப்பேன். நகைப்புனா சிரிப்பு. நீங்கள் பயப்படுற காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். ஆபத்தில் சிரிக்கிறாராம். பயப்படும் காரியம் வரும்போது ஆண்டவர் ஆகடியம் பண்ணுவாராம், கேலி பண்ணுவாராம். நீங்கள் பயப்படுற காரியம் எப்படி வரும்? புயல் போல வரும், புசல் போல வருமா. ஆபத்து எப்படி வருமா? சூறாவளி போல வருமா. தெரியுமா? புயல், சூறாவளி காற்று அதை போல வருமா. நெருக்கம், இடுக்கண் உங்கள் மேல் வருமா. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆகடியம் பண்ணுவேன். ஒருவேளை எங்களுக்கு வேற வழி இல்லை, ஐயா ஆண்டவரே எங்களுக்கு இறங்குன்னு கூப்பிட்டா கூட அவர்கள் என்னை கூப்பிடுவாங்க, நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன்? நான் சொன்ன வார்த்தையை, அந்த அறிவை வெறுத்துட்டாங்க. என் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை, அறிவை வெறுத்தாங்க.
தேவனுக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனாங்க. என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. என் கடிந்து கொள்ளுதலையெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினாலே திருப்தி அடைவார்கள் சொல்லிட்டு கடைசி வசனம் 33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ரெண்டே காரியம்தான், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தரை விட்டுட்டா ஆபத்து. கர்த்தர் எந்த நிலையிலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 14ஆம் வசனம் 10:14, நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்க, அவர்கள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும். என்ன விஷயம்? ஆண்டவர் சொன்னார், என்னை தவிர வேறு தேவன் இல்லை, என்னதான் நீங்கள் நம்பணும், நான் தான் தெய்வம். என்னை விட்டுட்டு வேறு தேவரை சேவித்தீங்கன்னா நீங்கள் ஆபத்து வரும்போது என்னை கூப்பிட்டா பதில் கொடுக்க மாட்டேன். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், இப்போ போயிட்டு நீங்கள் அதை கூப்பிடுங்க, ஆபத்து வந்ததுன்னா அதை போயிட்டு முறையிடுங்க, அது உங்களுக்கு ரட்சிக்கும் என்றார். அடுத்த வசனம், இதை கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுட்டாங்க, அவங்க விரும்பின வழிக்கு போயிட்டாங்க, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியல. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய உணர்வு பாருங்க, இப்போ வேற வழியில் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, சோர்வு வந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை சார்ந்து கதறாங்க. 15ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறாங்க பாருங்க, பாவம் செஞ்சிட்டோம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், உங்கள் பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சியும், நாங்கள் எதிரிகள் மத்தியில் தவிக்கிறோம், தப்பிக்க வழி இல்லாமல் தடுமாறுகிறோம், எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, எங்களை ரட்சித்தருளும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? என்னை விட்டுட்டீங்களே, என்னை சார்ந்து கொள்ளாமல் போயிட்டீங்களே, ஆபத்து வர நேரம் மட்டும் என்னை தேடுறீங்க, ஆனால் மற்ற நேரத்தில் உங்கள் இஷ்டம் போல போகிறீங்க. அப்புறம் ஆண்டவருடைய மனசு பாருங்க, தேவனை சார்ந்து கொண்டால், பாவத்தை அறிக்கையிட்டால், தங்களுடைய தடுமாற்றங்களை உணர்ந்தால், தப்பிதங்களை அறிக்கையிட்டால், ஆண்டவர் தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே என்ற நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் விழுந்தால் என்ன நடக்கும்? 16ஆம் வசனம், அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. இந்த வார்த்தைகளை யார் யாரெல்லாம் கேட்குறீங்க? 2 காரியம், ஒன்று தெய்வத்தை சார்ந்து வாழ்வது, இன்னொன்று தெய்வத்தை விட்டுட்டு வேறு வழியில் செல்லுவது. இப்போ இந்த தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? தேவனோட தேவன் பேசினார், தேவன் இடைப்பட்டார், அழகாக நடத்தினார். ஆனால் இப்போ அவங்க கண்களுக்கு ஆண்டவரை விட்டுட்டு வெளியில் அவங்க மைண்டெல்லாம் போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னார். ஆனால் இவங்க ஆபத்து காலத்தில் நீ கூப்பிட்டா பதில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். காரணம், தேவனை விட்டுட்டு வேற தேவர்களை சேவித்தல். இப்போ எதிரிகளின் போராட்டம் வந்தது, உணர்ந்தாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனி கடவுளை விட்டு விலகக்கூடாது, வேறு மனிதனை நம்பக்கூடாது, வேற தெய்வங்களை சேவிக்கக்கூடாது, பேசுகிற, பாதுகாக்கிற, உதவி செய்கிற, சோர்வில் உற்சாகப்படுத்துகிற தேவன் ஒருவர் தான்.
அவர் தான் எனக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி போட்டாங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்தாங்க. இது ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் அதை பார்த்து அப்பொழுது அவர்கள் வருத்தத்தை கண்டு மனதுருகினார். மனதுருக்கம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையின் காரணம் என்னன்னு புரியுதா? ஆண்டுடைய இரக்கம் வேணும்னா அவரை பிடிச்சிக்கணும், தேவையில்லாத விலைக்கிடணும், அவருக்காக வாழணும். அப்போ அவருடைய மனதுருக்கத்தை பெற முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம். என் ஜனங்களுக்கு தெளிவைத்தார். 2 படகுல பயணிக்க முடியாதுப்பா. ஒன்று பாகாலை சேவிக்கணும், இல்லைன்னா கர்த்தரை சேவிக்கணும். 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த செய்தியின் மூலம் இதெல்லாம் எங்கள் இருதயத்தை விட்டு விலகணுமோ அதை விலக்கி போடும். உமக்காக மட்டும் வாழ கிருபைதார். இந்த ஜனங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் மீண்டும் மனதுருகிற தெய்வமே, உங்கள் மனதுருக்கத்தை காண்பியும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.